ஓசூர் பேருந்து நிலையம் அருகே கனரக வாகனங்கள் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் தன்னந்தனியாக சுற்றித் திரிந்த 2 வயது பெண் குழந்தை ஒன்று பொதுமக்களால் மீட்கப்பட்டு மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் குழந்தையை தேடி வந்த பெற்றோர் தாங்கள் கவனிக்காத நேரத்தில் குழந்தை நடந்து வந்துவிட்டதாக தெரிவித்தனர். குழந்தை வளர்ப்பு குறித்து அறிவுறுத்தி போலீசார் அவர்களிடம் குழந்தையை ஒப்படைத்தனர். தென்காசியை அடுத்த செங்கோட்டையைச் சேர்ந்த லாரி டிரைவர் ஹரிஹரன் மது குடிக்கும் போது ஏற்பட்ட தகராறில் குத்திக் கொல்லப்பட்டுள்ளார். இதையடுத்து குற்றவாளியை கைது செய்ய கோரி ஹரிஹரனின் உறவினர்கள் செங்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். தென்காசி உதவி காவல் கண்காணிப்பாளர் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். செங்கல்பட்டு அடுத்த வெள்ளியம்பாக்கத்தைச் சேர்ந்தவர் சண்முகநாதன். இவரது மனைவி கஜலட்சுமியை மர்ம நபர்கள் கழுத்தை அறுத்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. 3 நாட்களுக்கு முன்பு நடந்த இந்த சம்பவம் குறித்து அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் போலீசார் உடலை கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். உடல்நிலை சரியில்லாத நிலையில் மனைவியின் சடலத்துடன் சண்முகநாதன் 3 நாட்களாக வீட்டில் இருந்தது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவில் இருந்து சென்னை நோக்கி வந்த விரைவு ரயிலில் இருந்து பயணி ஒருவர் தவறி விழுந்து உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் கேவி குப்பத்தைச் சேர்ந்த தாஸ் என்பவர் விடுமுறைக்காக தனது குடும்பத்துடன் சொந்த ஊருக்கு வந்து கொண்டிருந்தார். அப்போது ஆம்பூர் அருகே படிக்கட்டில் தவறி விழுந்து உயிரிழந்தார். இதுகுறித்து ஜோலார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் அக்காள் மடம் பகுதியில் மின்கம்பி அறுந்து விழுந்து ஒரு வீட்டில் தீப்பற்றி எரிந்தது. இதனையடுத்து உடனடியாக வீட்டில் இருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியேறினர். குடியிருப்புகள் வழியாக செல்லும் உயர் அழுத்த மின்கம்பிகள் அடிக்கடி அறுந்து விழுவதாகவும் இதுபோன்ற தீ விபத்துக்களை தவிர்க்க மின்கம்பிகளை வேறு வழியாக மாற்ற வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தினர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்த ஜேடர்பாளையத்தில் காவிரி ஆற்றின் படுகை அணை உள்ளது. மேட்டூர் அணையில் திறந்துவிடப்பட்ட நீர் இங்கு நிறைந்து காணப்படுகிறது. விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பகுதி மக்கள் இங்கு குடும்பத்துடன் குவிந்து வருகின்றனர். அவர்கள் காவிரி ஆற்றில் குளித்து மீன் பிடித்து மகிழ்வதால் இப்பகுதி பரபரப்பான சுற்றுலா தலமாக காணப்படுகிறது. தொடர் விடுமுறை காரணமாக மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் தமிழகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். பைன்மரக்காடு, தூண்பாறை, பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களில் மக்கள் வெள்ளம் அலைமோதியது. திரும்பிய திசை எங்கும் தெரியும் வாகனங்களால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. விடுமுறை தொடரும் நிலையில் மேலும் பயணிகளின் வரத்து அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஊட்டியில் 2ஆம் பருவ மலர் கண்காட்சி துவங்கியுள்ளது. தற்போது தொடர் விடுமுறை காரணமாக 2 நாளில் 30,000 சுற்றுலா பயணிகள் ஊட்டியில் குவிந்து வருகின்றனர். 6,000 பூந்தொட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட மலர் கண்காட்சி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. காணும் இடமெல்லாம் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருவதால் ஊட்டி நகரில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. மதுரை பச்சரிக்கார தெருவில் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இணைந்து நடத்தும் துர்காஷ்டமி விழா விமரிசையாக நடைபெற்று வருகிறது. 5 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் தென் மாவட்டங்களில் வசிக்கும் 500க்கும் மேற்பட்ட வங்காள மக்கள் குவிந்து வந்துள்ளனர். மேற்கு வங்கத்தில் இருந்தே புரோகிதர்கள் வரவழைக்கப்பட்டு பூஜைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். திருச்செந்தூர் அருகே புன்னக்காயல் தூய ராஜகன்னி மாதா ஆலய திருவிழாவை ஒட்டி தேர்பவனி நடைபெற்றது. கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய விழாவில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. திருப்பலி, ஜெபமாலை உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு பின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற அன்னையின் திருவுருவ தேர்பவனி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.